திருக்குறுங்குடி நம்பி வடிவழகிய நம்பி. இத்திருத்தலமே குறுங்குடின்னு பெயர் பெற்றதற்கு காரணம் குறியவனுடைய குடிலானபடியாலே, குறியவன் வசிக்கும் குடிலானபடியால் குறுங்குடிலாகி அது குறுங்குடியாக நிற்கிறது. பெயரிலே பெருமான் சிறியவன், சுருங்க வேண்டும்ங்கிறதுக்காக சுருங்கினான் வாமனமூர்த்தியாக. ஆனால் எப்போது வளர வேண்டும்ங்கிற தேவை ஏற்பட்டதோ அப்போது திரிவிக்கிரமனாக வளர்ந்தான். அவ்வளவு உயர்ந்த திருக்கோலத்தோடேதான் நின்ற நம்பி பிரதான நம்பியாக இத்திருத்தலத்திலே சேவை சாதிக்கிறான். இங்கே நின்னது நம்பியனுடைய திருக்கோவில், அதன் வாசலிலே இப்போது நாம் இருக்கிறோம். எனக்கு அருகிலே காட்சியளிக்கக்கூடிய பெரிய மணி, இது கேரள தேசத்து ராஜாவான ஆதித்யவர்மனாலே 1468 வருஷம் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த மணியினுடைய ரீங்காரம் ஊர் முழுக்க எல்லாரையும் வடிவழக நம்பியினுடைய பெருமையை பறைசாற்றி இங்கு அழைத்து வரும். அதோடு மட்டுமல்ல, நாம் நம்பிராயருடைய சன்னதிக்குள்ளே புகச் சென்றோம் என்றால் அங்கேயும் ஒரு மணி காட்சி அளிக்கிறது. அந்த மணியைத்தான் இப்போது நீங்கள் சேவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதற்கு நாத வினோதமணி என்று பெயர். கீழே சொன்னபடிக்கு இவ்வெம்பெருமானுக்கு பாட்டு கேட்பதிலே ஆசை அதிகம். ஏன்கிறத தெரிவிக்கிறேன், அப்புறம் இந்த மணியினுடைய கதைக்கு வருவோம். ஆழ்வார்களிலே தலைவர் நம்மாழ்வார். அந்நம்மாழ்வாருடைய தாயாருக்கு உடையநங்கையார் என்னும், தகப்பனாருக்கு காரி என்னும் திருநாமம். அவர்கள் இருவரும் திவ்வதேசங்கள் தோறும் சென்று புத்திர பாக்கியத்தை வேண்டி நின்றார்கள். ஆழ்வாரின் தாயார் உடையநங்கையாருடைய பிறந்த வீடு கேரள தேசத்திலே இருக்கும் திருவன்பரிசாரம். சேரநாட்டு திருப்பதிகள் 13க்குள்ளே திருவன்பரிசாரம் ஒரு அற்புதமான திருத்தலம். அங்கு பிறந்தவள் தான் உடையநங்கையார். அவளும் பர்த்தாவுமாக திருக்குறுங்குடிக்கு வந்து நின்ற நம்பியை பார்த்து எங்களுக்கு மகவு பேர் வேணும்னு வேண்டி நின்றார்கள். பெருமான் திரும்ப கேட்டான், யாரப்போல் பிள்ளை வேணும்னு கேட்டான். சற்றும் யோசிக்காமல் உன்னைப் போலே பிள்ளை வேணும்னு உடையநங்கையார் கேட்டாள். பெருமானுக்கு தோணித்து, நம்ம போல இதுவரைக்கும் ஆறும் இருந்ததில்லை, இனி இருக்கப் போவதும் இல்லை, ஆகையால் நாமே சென்று பிறப்போம் என்று முடிவெடுத்தான். திருக்குறுங்குடி நம்பியே நம்மாழ்வாராக புளியமரத்தடியிலே ஆழ்வார் திருநகரிலே வைகாசி மாசத்தில் விசாக நட்சத்திரத்திலே திருவவதாரம் பண்ணினான். கீழே சொல்லியிருந்தேன், திருமங்கை ஆழ்வார் திருவடி தொழுகிறார்னு பார்த்திருந்த மொழியும். அப்பவே இந்த திருத்தலத்தில் நம்மாழ்வார் வேகம் கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன். என்று நம்மாழ்வாருடைய திருவுருவம் இல்லை, அதான் நம்பி இருக்கிறாரே. திருக்குறுங்குடி நம்பியே தானே நம்மாழ்வாராக அவதரித்தார். அதனால அவரும் இருந்து இவரும் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இத்திருத்தலத்தில் திருக்குறுங்குடி நம்பி மட்டுமே இருக்கிறார். இவர் குருகூர் நம்பி, அவனோ குறுங்குடி நம்பி. குறுங்குடி நம்பியின் பேரிலே ஏற்பட்ட ஆராத காதலாலே ஆராத காதல் குருகூர் சடகோபன் 10 பாசுரங்களை இந்நம்பிக்கு சமர்ப்பித்தார். அவர் சமர்ப்பிக்க முன்னால் திருமழிசையாழ்வார் பாட்டு பாட, பின்னால் பெரியாழ்வாரும் திருமங்கியாழ்வாரும் பாட பாட்டு பித்தனாகி போனான் எம்பெருமான். ஆகையாலே அரையர்கள் தாளமிசைத்து பாட்டு பாடுறதை கேட்காம போயிட்டா அவனால தாங்கிறதுக்கு முடியாதான். சில காலம் அரையர் சுவாமிகள் இல்லாமல் போய் அந்த கைங்கரியம் நின்று போயிட்டு, அந்த மாதிரி பாட்டு கேட்கலன்னு உடனே சாப்பாடே பெருமாளுக்கு பிடிக்கல. அதனால போனகத்தை தவிர்த்து விட்டான். இது கண்டு எல்லாரும் மனம் நொந்து போய் அரையர் சுவாமிகளுடைய தாளம், கையிலே தாளம் தட்டுறாளோ இல்லையோ, அந்த தாளத்தனையும் சேர்த்து ஒரு மணி ஆக்கி இந்த எம்பெருமானுடைய சன்னதிக்கு முன்னே கட்ட, அந்த நாதத்தை கேட்டு சரி இனி சாப்பிடுகிறேன், எனக்கு கதை கேட்டாத்தான் தூங்குவேன், கதை கேட்டாத்தான் சாப்பிடுவேன்னு குழந்தைகள் அடம் பிடிக்கும் இல்லையோ, அதே போல நம்பியும் கானம் கேட்பதற்கென்ன ஆசைப்பட்டானாம். அதனால நாத வினோத மணி என்ன இந்த மணிக்கும் பெயர். இன்னும் உள்ளே போய் இப்போது நான் நம்பியினுடைய வடிவழகை சேவித்து கொண்டிருக்கிறோம். திருவடி தொடங்கி திருமுடி ஈராக, திருமுடி தொடங்கி திருவடி ஈராக, அங்கம் அங்கமாக, ஏன் திருமேனி முழுவதுமாக லாவண்யம் தாண்டவமாடக்கூடிய திவ்யமங்கள விக்கிரகம். இந்த பெருமானுக்கு ஒரு குணம் உண்டு, அது ஒரு திருமேனிக்கே இருக்கிற குணம். லாவண்யம்னு அதுக்கு பேர். ருச்சி ஜனக விபவ லாவண்யம் என்று நாயனாருங்கிற ஆச்சாரியர் தெரிவிக்கிறார். நாம எத்தனையோ கண்ட வேலைகளில் ஈடுபட்டு இருக்கிறோம். தன்பால் நம்மை ஈர்ப்பதற்கு பெருமாள் எத்தனையோ முயற்சிகளை செய்கிறான். எத்தாலேயும் அவன் பக்கத்துல நாம ஈர்க்கப்படவில்லை என்னால் கடைசியாக பிரம்மாஸ்திரத்தை போலே தன் திருமேனி அழக காட்டி தன் பக்கத்திலே ஈர்த்து விடுகிறான்.
அவ்வழகுக்கு மயங்காதார் உலகத்தில் ஆறுமிலர். ராமன் அழகைக் கண்டு சூர்ப்பனை மயங்கினாள். யாருடைய அழகைக் கண்டும் யாரும் மயங்க மாட்டார்கள். ஆனால் நம்பியின் வடிவழகக் கண்டோம் என்னால் மனம் மத்தொன்றில் செல்லாது. அந்த அழகத்தான் இப்ப நாம சேவித்து கொண்டிருக்கிறோம். திருவடியிலிருந்து திருமுடி வரைக்கும் அழகுதான். திருமேனி முழுக்க அழகா இருந்தா அதுக்கு லாவண்யம்னு பேர். அங்கமா அழகா இருந்தா அதுக்கு சௌந்தர்யம்னு பேர். ஒன்று சமுதாய சோபை, முழுவதுமான அழகு. ஒன்று அவயவ சோபை, அங்கமங்கமான அழகு. இரண்டுமே நம்பிராயருக்குண்டு. அதிலும் லாவண்யம் கொப்பளிக்க கூடிய திருமேனி. தேவர்கள் எல்லாரும் கைகூப்பும் சோதி வெள்ளமாம். உலகத்தில் இருக்கிற தங்கம், வைரம், வைடூரியம், சூரியன், சந்திரன் இத்தனை பேரையும் சேர்த்து ஒரு சோதி உருவமாக்கி அந்த உருவத்துக்கு பெயர் கொடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படி திருக்குறுங்குடி நம்பியனுடைய சேவை. அது எங்கும் உருவாகாது, ஆழ்வாருடைய நெஞ்சகத்துக்குள்ளே உருவாகி நிற்கும் கருத்தை ரொம்ப ஆச்சரியமா ஆழ்வார் பாசுரத்தில் தெரிவிக்கிறார். எத்தனை இருந்தாலும் நான் எத்தனை விளக்கினாலும் நீங்கள் நேரே வந்து கண்கொண்டு சேவித்தாலே ஒழிய இது யாருக்கும் புரிய வைக்க முடியாது. கல்கண்டு இனிக்கும்னு நான் பேப்பர்ல எழுதி எத்தனை தரம் உங்களுக்கு கொடுத்தாலும் கல்கண்டு இனிக்காது. ஒரு துண்டை எடுத்து உங்க வாயில போண்டா தான் இனிக்கும். அதனாலே காண்பவர்கள் நேரே வந்து பெருமாளை தரிசித்துக் கொள்ள வேணும்னு பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். இது நம்பியினுடைய வடிவழகு. உள்ளுக்குள்ளே மூலமூர்த்தி நின்ன திருக்கோலத்துல சேவை சாதிக்கிறார். எங்கும் கருமநிற வண்ணனாக கருப்பு சிலையோட பெருமாளை சேவிக்கிறோம். ஆனா இவ்விடத்தில் வர்ணத்தோட சேவை சாதிக்கிறார். அதான் தொக்க சோதி தொண்டவாயும்னு பாடினாரோ இல்லையோ. பெருமானுடைய இந்த அதரத்தை பார்த்தா உள்ளுக்குள்ள சிகப்பு, வெளியில பச்சை, திருக்கண்கள் உள்ளுக்குள்ள வெளுப்பு, அதுக்கு மேல கருப்பு மணி, அதுல செவ்வறிவோடிய நீண்டவ பெரியவாய கண்கள். அடியார்கள் எப்போது தன்னை சேவிக்க வருபவர்கள்னு காத்திருக்கக்கூடிய எதிர்நோக்கி இருக்கிற விழிகள். ஒரு கையாலே தன் திருவடிகளை காட்டி மறுகையாலே தன்னுடைய இடுப்புக்கு கீழே வைத்திருக்கிறான். இங்க உற்சவமூர்த்தி கீழே கதை பிடித்திருக்கவில்லை. இந்த கதை பெருமானோடே அனுப்பிவிட்டான்னு சொல்லுகிறார்கள். அதாவது திருமாலிருஞ்சோலமலை அழகன் ஓர் காலத்திலே தேவை ஏற்பட்ட போது திருக்குறுங்குடியிலே இருந்துள்ளார். அப்ப அழகரை திரும்ப விடை கொடுத்து அனுப்பும் போது தன் கதையோட சேர்த்து அனுப்பினான். கதையோடு என்ன, கையிலே பிடித்திருந்த கதையோடு அனுப்ப வெறும் கையாக இப்படி பிடித்து கொண்டு சேவை சாதிக்கிறார். இந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ள ஒரு சிறப்புண்டு. நாம் இங்கிருந்து வெளியிலேருந்து சேவிச்சிட முடியாது. ஆனா அர்ச்சக சுவாமிகளை பிரார்த்தித்தோம்னா சொல்லுவர்கள் கதையை கேட்டுக்கொள்ளலாம். கீழே நாம் திருக்குறுங்குடி திவ்யதேச வரலாற்றை தொடங்கும் போது முதல் நாள் திருவட்டப்பாறை பரிவட்டப்பாறைங்கிற இடத்துல தொடங்கினோம். அங்குதான் ராமானுஜருக்கு வடுக நம்பியாக திருக்குறுங்குடி நம்பி வந்து கைங்கரியம் பண்ணி அதனால வைஷ்ணவன்னு பேர் பெற்றான்னு பார்த்தோம். அன்னைக்கே சொல்லியிருந்தேன், திருக்குறுங்குடி நம்பி வைஷ்ணவன்னு பேர் பெற அவனுக்கு மற்றொரு சரித்திரம் உண்டுன்னு அதை இப்போது தெரிவிக்கிறேன். இந்த கர்ப்ப கிரகத்துக்கு உள்ள பார்த்தீங்கன்னா பக்கவாட்டில் ஒரு ஆசனம் போடப்பட்டிருக்கும். அந்த ஆசனத்துக்கு பின்னால் ஒரு கதை உண்டு. பகவத் ராமானுஜர் இத்திருத்தலத்துல பெருமான சேவிப்பதற்காக வந்தார். மங்களாசாசனத்தை முடித்தார். விடை பெற்று கொண்டு புறப்படுகிறார். அப்ப பெருமாள் கேட்கிறார், நானும் எத்தனையோ முயற்சி எடுத்து பார்க்கிறேன், அடியார்களை திருத்த முடியல. பிறந்து பார்த்தேன், சாஸ்திரம் கொடுத்து பார்த்தேன், ஆழ்வார்களை பிறப்பித்து பார்த்தேன், ஆனாலும் திருந்தவில்லை. ஆனா நீர் போய் பிறந்தீர். புண்ணியாம்போஜ விகாசாய பாபத்வாந்த க்ஷயாயச்ச ஸ்ரீமானாவிரபூத் பூமௌ ராமானுஜ திவாகரா. எப்போது நீர் ஸ்ரீபெரும்புதூரிலே திருவடிகளை பதித்தீரோ உலகம் திருந்த தொடங்கித்தே. பெருமானும் பிறந்தான். மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும் காணகில்லா உலகோர்கள் எல்லாம் அண்ணலி ராமானுஜன் வந்து தோன்னி அப்பொழுதே நன்னறிஞானன் தலை கொண்டு நாரணர்காயினரே. ராமானுஜர் பிறந்தார். பக்தி வெள்ளம் கரை புரண்டு ஓடித்து பெருமான் ஆர்ங்கர்த்தை எல்லாரும் தெரிஞ்சு விட்டார்களாம். இப்ப நம்பி ராமானுஜரிடத்துல வினவுகிறான், என்னால முடியாத மந்திரம் நீர் ஏதோ வச்சிருக்கீர், ஏதோ சொக்குப்பொடி போடுறீர், எதை கொண்டு உலகத்தை திருத்துகிறீர்னு சொல்லும் என்று கேட்டான். ராமானுஜர் விட்டு கொடுத்துருவரா? நீ இவ்வளவு நெடிய உருவத்துல நின்று நான் குறுகியவனா கீழே நின்று பார்த்தா நீ ஆச்சாரியன் நான் சிஷ்யன்னு தோணுமே தவிர நீ சிஷ்யனா நில்லு, எனக்கு ஆசானுக்குண்டானா பீட்டத்தை கொடு, நீ கைகட்டி வாய் புதைத்து நில், நீ நிற்கிற நிலையில நின்னாத்தான் நான் சொல்லுவேன்னார். உடனே திருக்குறுங்குடி நம்பி ஒரு ஆசனத்தை இட்டு அங்கே ராமானுஜரை எழுந்திரள பண்ணி வைத்து தன் மடி ஒதிக்கு வாய் புதைத்து முதுக குனிந்து வினயமாய் பணிவன்போடைய ராமானுஜரிடத்திலே கேட்க, ஒன்றும் பெரிய ரகசியமில்லை, உங்ககிட்ட இல்லாத மந்திரம் என்னிடத்தில் இருக்கு. திருமந்திரம் என்னும் ஓம் நமோ நாராயணாய, அடுத்து துவய மகாமந்திரம், அடுத்து சரமஸ்லோகம் என்னும் சர்வதன்மானு பரித்தெஜ்ஜ மாமேகம் சரணம் பிரஜ. இதெல்லாம் உன்னை பத்தியது, நீ வெளியிட்டது. இதை நீ சொன்னா லோகம் நம்புறதை காட்டிலும் நான் சொன்னாத்தான் உலகம் நம்பும். யாருமே
நானே பெரியவன், நானே கடவுள்னு சொல்லுண்டா நாம நம்ப மாட்டோம். ஆனா ஒரு மகாச்சாரியர் பிறந்து, மகான் பிறந்து, அதோ அந்த கடவுள் தான் பெரியவன், அவனே பெரியவன், அவனை நம்புங்கோள்னு கை காட்டினா நாம நம்புவோம் இல்லையோ? ராமானுஜர் தான் சொன்னார், நாம் பிறந்து ஒன்ன பற்றுன்னு சொன்னா மக்கள் நம்புவா, நீயே பிறந்து ஒன்ன பத்திக்கோன்னு சொன்னா மக்கள் நம்ப மாட்டார்கள். இதுதான் இதுல இருக்கிற ரகசியம் என்று சொல்லி கொடுத்தாராம். இப்படி ராமானுஜரே அவரே ஆசானாக இருக்க, திருக்குறுங்குடி நம்பி அவனுக்கு சிஷ்யன் ஆயிட்டபடியாலே வைஷ்ணவன் ஆனான். அதனாலதான் நம்மாழ்வார் இத்திருத்தலத்தினுடைய கடைசி பாசுரத்தில் தெரிவிக்கிறார். அதாவது அரியக்கத்து வல்லார் வைட்டணவர் ஆழ்கடல் ஞாலத்துள்ளேன்னு பாசுரம். அறிவறிய பிரானை ஆழியங்கையலையே அலத்தி நரிய நன் மலர்நாடி நன்குருகூர் சடகோபன் சொன்ன குறிகள் ஆயிரத்துளிவை திருக்குறுங்குடி அதன் மேல் அரியக்கத்து வல்லார் வைட்டணவர் ஆழ்கடல் ஞாலத்துள்ளே. இப்பத்து பாசுரங்களை யார் தெரிந்து கொள்ளுகிறானோ அவன் பகவத் அனுகிரகம், பாகவத் அனுகிரகம், ராமானுஜானுகிரகம் இத்தை பெற்று வைஷ்ணவ சித்தியே பெறுகிறான் என்று பெரியோர்களுடைய திருவாக்கு. இதன்படி இத்திருத்தலத்துக்கு எத்தனையோ ஏற்றம். இன்னைக்கு நானே 4 நிமிஷம் சொல்லிட்டு மேலா கீதா ஸ்லோகத்தின் அர்த்தத்தை சொல்லியிருக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மாத்திங்கோ. இன்னைக்கு 11 நிமிஷம் நம்பிதான், 4 நிமிஷம் தான் கீதா ஸ்லோகம். ஏன்னா இப்ப நம்ம ஆத்ம தரிசனத்தினுடைய படிக்கட்டுகளிலே கடைசி படிக்கட்டுக்கு வந்துட்டோம். 6வது படிக்கட்டு ஸ்லோகம் 25வது ஸ்லோகம். 5வது அத்தியாயத்திலே 25வது ஸ்லோகத்தில் கண்ணன் கடைசி நிலையை தெரிவிக்கிறான். அதாவது லபந்தே பிரம்ம நிர்வாணம் ரிஷயா க்ஷபித கல்பஷாக சின்னத்வைதாக யதாத்மானஹ சின்னத்வைதாக யதாத்மானஹ சர்வபூத ஹிதே ரதாக. இது கடைசி நிலை. 20வது ஸ்லோகத்திலிருந்து ஒரு நிலையா பார்த்துட்டு வரும். 20, 21, 22, 23, 24, 25. இப்ப சமாதிங்கிற கடைசி நிலைக்கு கொண்டு வருகிறான். யமம் யமம் நியமம் பிராணாயாமம் ஆசனம் பிரத்யாகாரம் சமாதி முதலானவர்கள்லாம் பார்த்திருக்க முடியும். அதுல இப்ப கடைசி நிலையை பெருமான் தெரிவிக்கிறான். அதாவது ஸ்லோகத்தின் அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். கீழிருந்து ஒரு நிலை. இந்த நிலை சமாதி, ஆத்ம சாட்சா்காரத்தினுடைய கடைசி நிலை. பயன் என்ன? எல்லா ஆத்மாக்களும் சமம்னு தெரிஞ்சின்ற பிற்பாடு சர்வபூத ஹிதே ரதாக, எல்லா ஜீவராசிகளுக்கு நன்மை செய்ய வேண்டுமென்னே நினைக்கிறான். சர்வபூத எல்லா ஜீவராசிகள், ஹிதே அவைகளின் நல்லதிலே ரதாக ஆசைப்படைத்தவனாக இருக்கிறான். இவன் என்ன செய்கிறான்? சின்னத்வைதாக இரட்டையை அறுத்தவனாய். இது தொடக்கத்தில 20வது ஸ்லோகத்துல சொன்ன பிரிய அப்பிரியங்கள் தட்டாதவன் அருள்யோ, அதைத்தான் இந்த இடத்திலே கோடிட்டு காட்டுகிறான். சின்னத்வைதாக இரட்டையை அறுத்தவனாய். இது முதல் படி. யதாத்மானஹ இது கடைசி படி. ஆத்மாவையே இடமாய் தோட்டமாய், ஆத்மாவையே அனுபவிக்கும் பொருளாய், ஆத்மாவையே கருவியாய், எல்லாம் ஆத்மாவிடத்திலேயே நெஞ்சு செலுத்தியவன் 5வது நிலை சொன்னார் இல்லையோ, அதை இப்ப சொல்லுகிறார். அப்ப முதல் நிலையும் 5வது நிலையும் சொல்லிட்டா 5 நிலையும் சொன்னதாக கொள்ள வேண்டும். சின்னத்வைதாக யதாத்மானஹ சர்வபூத ஹிதேரதாக, எல்லா ஜீவராசிகளிடத்திலையும் நன்மை செய்வதையே வழக்கமாக கொண்டு விட்டான். அப்படிப்பட்டவனுடைய நிலை லபந்தே பிரம்ம நிர்வாணம் ரிஷயா. ரிஷி நீங்க சொன்னது கர்மயோகி, ஆத்ம சாட்சா்காரத்தின் பொருட்டு முயல்பவன். க்ஷபித கல்மஷாக அவனுடைய ஞானத்தினாலேயே எல்லா குற்றங்களும் தீரப்பெற்றவன். கல்மஷம் தோஷம், அனாதிகால பாபங்கள், காமக்ரோதங்கள் இதித்தனையும் தொலைய பெற்றவனாய் க்ஷபித கல்மஷாக. எதாலே இதித்தனையும் தொலைந்தது? பண்ணிக்கொண்டிருக்கிற கர்மயோகத்தாலே இத்தனையும் தொலைய பெற்றவனாய் பிரம்ம நிர்வாணம் லபந்தே. பிரம்ம நிர்வாணம்ங்கிறது ஆத்ம அனுபவ சுகம், அத்தை அடைந்து விடுகிறான். ஆகையால் ஆத்ம சாட்சா்காரத்தின் பயன், எல்லாம் சமம்னு தெரிந்து கொண்டதன் பயன், காமக்ரோதங்களை ஜெயித்ததன் பயன், வெளி விஷயங்கள் நம்மை தாக்காமல் இருப்ப கற்றுக்கொண்டதின் பயன், பிரியம் அப்பிரியம் ஆகியவை நம்மை அண்டாமல் விட்டதற்கு பயன். இதித்தனைக்கும் ஒரு பயன் உண்டென்னால் சர்வபூத ஹிதே ரதாக, எல்லா ஜீவராசிகளுடைய நன்மையிலேயே விருப்பம் படைத்தவனாய், யாருக்கு என்ன துன்பம் நேரிட்டாலும் என்ன தேவை இருந்தாலும் ஓடோடி சென்று ஆந்தனையும் உதவுபவனாக இருக்க வேண்டும். அது மண்ணாகட்டும், புழுவாகட்டும், பூச்சியாகட்டும், மனிதனாகட்டும், யாராக இருக்கட்டும், இத்தனை தடங்கல்களையும் தாண்டி எல்லா ஜீவராசிகளுடைய நன்மையிலேயே யார் எண்ணம் படைத்தவனாக இருக்கிறானோ அவன் 6வது நிலையிலே நிற்கிறான்.
என் ஆத்ம தரிசனத்தை அதை அடைவதற்கு முயல்கிற நிலையிலே உள்ள 6 படிக்கட்டுகளை 25வது ஸ்லோகம் வரை கண்ணன் விளக்கினான். இந்த ஸ்லோகங்களை எல்லாம் நாம் திருக்குறுங்குடி நம்பிராயர் சன்னதியினுடைய வாசலிலே இருந்து அனுபவிக்க பெற்றோம். நின்ற நம்பியனுடைய திருவடிகளுக்கும் அவனாகவே பிறந்த நம்மாழ்வார் திருவடிகளுக்கும் மாறன் அடிபணிந்துய்ந்த வைஷ்ணவன்கிற பேர திருக்குறுங்குடி நம்பிக்கை ஏற்படுத்தி கொடுத்த பகவத் ராமானுஜருக்கும் மங்களாசாசனம் பண்ணி அமைகிறேன்.